வாடா குஞ்சு, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நோ காலேஜ் போறேண்ணா, இனிமே அப்பெல்லாம் கூப்பிடாதண்ணா. காலேஜ் போறியா? என்னடா சொல்ற? டேய் காலேஜ் போறேன்னு சொன்னா, கக்கூசு போறேன் சொன்னா, அதிகமா மூஞ்சடி வச்சுக்கிற. இல்ல மச்சான், டவுன் இருந்தான், புஷ்னு வாழ்ந்துட்டான். சரி உடுப்பா, காலேஜ் போற அண்ணன் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இத ஃபாலோ பண்ணிதான் அண்ணன் எனக்கு எங்க அப்பா விட ஒரு படி மேல இருக்கிற. சொல்லுண்ணா. முத நாள் காலேஜுக்கு போற, டம்மியான தேர்ட் இயர் பையனா பார்த்து அடிக்கிற, காலேஜ புடிக்கிற. அப்புறம் உங்க அப்பா பிரின்சிபல் கால புடிக்கிறாரு. நோ நானா சொல்ற, அப்பாவை கூப்பிடுவாங்களா? அப்புறம் நாடா முத நாளே போய் சண்டே வலிச்சா அவங்க அப்பா கூப்பிடாம உன்னை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க. அவன் பேச்செல்லாம் கேட்டு எதுவும் பண்ணாதடா. அரி, அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத, கம்முன்னு இரு. தம்பி, உங்க காலேஜ்ல நல்லா மூஞ்சிருக்கிற மைமாவா பார்த்து டைட்டா புடிக்கிற. டைட்டா எங்கன்னா பிடிக்கணும். அவன் கைத்த போடுறா, சீக்கிரம் சாமா. இவன் பேச்சை கேட்டு எதையாவது பூச்சி சீஃப் டீச்சிங் கேஸ்ல போறடா. போய் படிக்கிற வேலையை பாடுறா. சரிண்ணா. அப்புறம் தம்பி, டெய்லி காலேஜ் போறதுக்கு வீட்டுல காசு தருவாங்க. அதுல செலவுக்கு போக மிச்ச காசு இருந்தா 4 சிலையை விட்டு பீஸ்ஃபுல்லா வீட்டுக்கு பாப்பா. ஏய் தொண்டையில அடி போறேன், போடா கம்மனே. சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, அண்ணா வரேன். சேர்த்து வேணும்னு சொல்ல வந்தேன்ப்பா. அவரு எங்கண்ணா போறாரு? சித்தாளுப்பா, அவன் டீ பிரேக் விட்டாங்க, அந்த கேப்ல வந்து பேசின்னு இருந்தான். அவங்க அப்பா சித்தாள் வந்து அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. அந்த நாய் படிக்காம ஊதாரித்தனமா சுத்தி நின்று இன்னைக்கு அவங்க அப்பா கூட சித்தாள் வேலைக்கு போகுது. அவங்க அப்பா விட ஒரு படி மேல இருக்கிறேன்னு சொன்னாருண்ணா. அதுவாப்பா, அவங்க அப்பா கீழ இருந்து செங்கலை தூக்கி போடுவாரு, அவன் மேல இருந்து புச்சு புச்சு கொடுப்பான். அதான் ஒரு படி மேலன்னு சொல்லிக்கிறான். அப்படியாண்ணா? அப்புறம் தம்பி, நீ காலேஜ்ல யார் கூட வேணா சுத்து, இதெல்லாம் பண்ணாதான் கெத்துன்னு இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் கூட மட்டும் சுத்தாத, அனுபவத்துல சொல்றேன். சரிண்ணா, இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? அவன் செங்கலை புச்சு புச்சு யார்கிட்ட கொடுப்பான்? என்கிட்ட தான் கொடுப்பான். நான் தான் திரும்ப கொத்தனாட்ட கொடுப்பேன். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த ஊதாரி கூட சேர்ந்து நானும் நாதாரி ஆயிட்டேன்ப்பா. அப்புறம் இன்னொன்னு, இந்த பச்சை பசங்களை மட்டும் என்னைக்குமே பகச்சிக்காதப்பா, அதையும் அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தனை சாப்பாலே அடிச்சு வேலை வாங்கினான்ப்பா. அவன் படிச்சு இன்ஜினியர் ஆயிட்டான், இன்னைக்கு அவன் எங்களை அடிச்சு வேலை வாங்குறான். அதெல்லாம் ஒரு வழிப்பா, சொன்னா புரியாது. எங்க அண்ணன் எவ்வளவோ சொன்னான், நான் தான் கேட்கல. நீ அது படிச்சு உருப்புற வழியை பாருப்பா. வரேன். உங்க அண்ணன் என்ன பண்றாரு? அவனும் சித்தால் தான்ப்பா, பக்கத்து பில்டிங்கு.